Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய டீன் மீனாட்சி பரேஷ் பேட்டியளித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்போம். பாரதி, இப்ப அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய டீன் இந்த விபத்து தொடர்பாக சொல்வதென்ன, அவங்க இந்த விவகாரத்தில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, அவங்க அந்த விபத்து நடந்தபோது அந்த வளாகத்தில் இருந்தாங்களா, அவங்க என்ன விவரிக்கிறாங்க? கண்டிப்பாக இந்த பிஜே மருத்துவமனையை பொறுத்த மட்டும் பாதிக்கப்பட்டது என்பது அந்த பிஜி படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஹாஸ்டல் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்க மெஸ் மேலதான் அந்த விமானமானது விழுந்தது. அது விழுந்து வெடித்த இதில் 3 பிளாக்குகள், அதாவது 3 கட்டிடங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்த நிலையில 33 மாணவர்கள் தங்கியிருந்த அறைகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதை அங்கு தங்கியிருந்த மாணவர்களை பாதுகாப்பாக வேறு பகுதிக்கு மாற்றுகிறோம். தற்போது அவர்கள் அங்கு தங்க முடியாத சூழல் உள்ளதால் அவர்கள் வேறு விடுதிக்கு மாற்றப்படுகிறார்கள். இதே போல 4 UNSD விடுதிகள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், அதாவது அந்த 3 கட்டிடங்கள் அல்லாது மற்றொரு கட்டிடமும் அங்கு லேசாக பாதிக்கப்பட்டது. அந்த கட்டிடத்தில் உள்ளவர்களும் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார்கள். இப்போதல்ல, அந்த கட்டிடம் மறுசீரமைப்பு பணிக்கு தொடங்கும் போது அந்த மாணவர்களும் மாற்றப்படுவார்கள் என்றுதான் தெரிவித்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில், இந்த விமான விபத்து சம்பவத்தில் எத்தனை மருத்துவ மாணவர்கள் என்றால், அந்த மெஸ் மீது விழுந்த உணவகத்தின் மீது விழுந்த போது அங்கு நிறைய மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், மருத்துவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். யார் உயிரிழந்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் அவரிடம் எழுப்பப்பட்டது. ஆனால் அது தொடர்பான எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. போலீசார் தெரிவிப்பார்கள் என்று கூறிவிட்டு மருத்துவ மாணவர்கள் அந்த மெஸ்ஸில் இருந்து, அதாவது அவங்க தங்கும் விடுதியிலிருந்து வேறு தங்கும் விடுதிக்கு மாற்றப்படுவதாக மட்டும் தகவல் தெரிவித்து சென்றிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி பாரதி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.